செவனி செம்மணி கணேசன் மனைவி யார் இருக்க கண்டாலுமே ராஜாவத்தை விடுண்டு படுத்து தூங்குறத பாடுறான் இந்த கழுத்து கண்டாலுமே ராஜாவத்தை விடுன்னு சொல்லிவிட்டு உனக்கு நுழைஞ்சிட்டாங்க நீட்டு வந்து படுக்க முடியாம நீ காயாட்டி நாளைக்கு வா காயாட்டி டீ சாப்பிட டீ அப்படியே கிளாஸோட தட்டி விட்டு அப்பதான் இது தேவைப்படும். கேள்வி சரிங்க. சத்தியவான் சாவித்திரி 2 தம்பதிகள் அந்த பூமியில வாழ்ந்தார்கள். தீர்க்க சுமங்கோலி பவ அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்து மறு ஆண்டு அவனுடைய சத்தியமான உயிர் பிரிய கடவாய் அப்படின்னு பிரியிற ஒரு தருணம் இருந்தது விதி. அங்கிருந்து இருவரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது யமன் உயிரை எடுக்க தருணம் வந்தது. இங்கிருந்து யமபெருமான் இங்க வந்து சத்தியமான உயிரை மீட்டு எடுத்தார். அப்படி எடுக்கும் பொழுது அவர் வீசிய கயிறோட பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரியுமா? பதில் அவனுக்கு தெரியுமே, அவன் படிச்ச பிள்ள. சொல்லுங்க. சத்தியவான் மனைவி சாவித்திரி. சத்தியவான் சத்தியவான் சொல்லிட்டாரு. சத்தியவான் மனைவி சாவித்திரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நீ திரும்ப புறா அப்படியே அது ஒண்ணு இல்ல கேள்வி பதில் தெரிஞ்ச. சாவித்திரி என்பவள் பத்தினி. ஏழை ஏழை அது எல்லாத்தையும் தெரியும்டா. எனக்கு தெரிஞ்சா நீ சொல்லுனேன். நான் சொல்லும் போது மட்டும் கேட்ட அடுத்து நான் மேடையில் நான் அசந்துட்டேன் வந்து சொல்லு. சத்தியவான் சாவித்திரி பவித்ரா ஆறுமுகம். அவங்க யாரா? அவ நீ சொல்லு. சத்தியவான் சாவித்திரி பவித்ரா ஆறுமுகம் யாரு? என்னன்னு சொல்றான்னு பாப்பா. சத்தியவான் சாவித்திரி. சத்தியவான் டெத் இறந்து விட்டார். ஐயோ எனக்கு அப்படி பொறு அப்ப சாவித்திரி 100 நாள் வேலைக்கு போறா. அன்னைக்கு எந்த 100 மேலோகத்துல நடந்ததாண்டா இன்னைக்கு பூலோகத்துல ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு வேலையா மக்கள் செய்து கொண்டிருக்க. கைதட்டலாம் தங்க பாண்டி. அந்த அப்ப தட்டாரு. அன்றைய காலத்திலே மனிதனுடைய எலும்பு கூடை போட்டவர் சிவபெருமான். அதனாலதான் மக்களுக்காக கொடுத்தார் சிவபெருமான் தங்க தட்டை. புலித்தோல் ஏந்திய உடையை சிவபெருமான் ஏத்துக்கொண்டார். மனிதனுக்கு பட்டாட கொடுத்தார். உனக்கு தெரியுமாடா? கிண்ணி கோழி மண்டை எலும்பு கூட ஒரு காலத்திலே சீம கருவலை விதைத்தாராடா காமராசர். அதனாலதான்டா இன்னைக்கு நம்ம மாவட்டம் பூரா 10 குடும்பம் இதை வச்சு பொழைக்குது. அது உண்மைதான். நான் கேட்ட கேள்விக்கு சீம கரும்பைக்கு சம்பந்தம் இல்லையானே. காமராஜரு வாழணும் மக்கள் அப்படிங்கிறக்காண்டி சீமக்கரு எறிஞ்சாரு. சரி, இவன் ஏதோ மழை எப்படி பெய்கிறது? மேல இருக்கிறது வருட பகவான். வருட பகவான் என்பவன் ஆண். ஆணுடைய நீர் பாசனம் பாசுவதற்காகத்தான் இரு மேலிருந்து தன்னுடைய நீர்களை விடுகிறான் வருட பகவான். கீழே இருப்பவள் பூமாதேவி ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பெண்களை விட மழை பெஞ்சா கம்மைய திறந்து வாமடைய போட்டு பாய்ச்சுறது யாருன்னா மேல மழை கொடுத்தவன் ஆம்பளை, வாமடைய திறந்து பாய்ச்சுறது ஆம்பளடா. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லையா? கை தட்டிலேனே. நான் என்ன அப்படி அந்த மனிதன் ஆம்பளை பாய்ச்சின தண்ணியில முத ஏற பூட்டி உழுததும் காலமாடு ஆம்பளை. சூப்பர். சத்தியவான் உயிரை மீட்டவள் சாவித்திரி. அது அப்புறமா உயிரை எடுத்த போது யமன் வீசிய கயிறின் பேர் என்ன? யமன் வருகிறார். சாவித்திரியிடம் சூப்பர் சிரசா சாவித்திரியிடம் யமதர்மன் சுவாமி அப்படி என்று வணங்குகிறார். சாவித்திரி தீர்க்க சுமங்கலி பவன். அப்பத்தான் பிடித்து கொண்டார். தீர்க்க சுமங்கலி பவன் என்று எனக்கு அருள் கொடுத்தீர்களே, வரம் தந்தீர்களே, என்னுடைய கணவன் இறந்து கிடக்கிறான். அப்படித்தான் மீட்டாள் சாவித்திரி சத்தியவானை. அப்ப வீசுற கயிர் என்ன கயிர்? அந்த கயிறு நார்ல விண்ணதா லைலான்ல விண்ணதா? எப்படி தங்க?